என்ன நீ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? பில் எல்லாம் போட்டாச்சா? நீங்க எல்லாம் வாங்கிட்டீங்களா? நான் எல்லாம் வாங்கிட்டேன். அம்மா 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 கொஞ்சம் நில்லுங்கம்மா. அம்மா 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 தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா. சபாபதி உங்க குடும்பத்தை கெடுத்தப்ப நானும் கூட இருந்தேம்மா. அந்த பாவத்துக்கு தாமா என்னை இப்போ ஊரே பைத்தியம்னு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்து சொன்னா தாமா என்னை பைத்தியம் இல்லைன்னு நம்புவாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா, தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. எழுந்துருங்க. சொல்லுங்கம்மா. சரி நாங்க பாத்துக்கிறோம். Many many happy returns of the day. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shankar. God bless you. அப்பா கூட. குடுமா எல்லாரும் எடுத்து கொடு. இதோ இவங்களுக்கு கொடு. என்ன விஷ் கூட பண்ணாம வந்துட்ட? அமீருக்கு பிறந்த நாள், அவனை விஷ் பண்ணணும், அவ்வளவுதானே? வா, உங்க ஆள் அங்கதான் உட்கார்ந்திருக்காரு. என்னடா சரிண்ணா நில்லுமா, 2 பேரும் வாங்க. எதுக்கு நிக்க சொல்றீங்க? இல்லம்மா, ரொம்ப நாளா ஒரு பர்தா பார்ட்டி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கணும். ஆம்பளை எதுக்கு பர்தா போட போறான்? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அதனாலதான் அந்த காலத்திலேயே சுந்தரமுள்ள உங்களை ஏமாத்தி நல்ல மிளகா அரைச்சிட்டான். அதை ஓபன் பண்ணுங்க. வேண்டாங்க, தப்புங்க. என்ன தப்பு? ஆம்பளை பர்தா போட தப்பு இல்லையா? சொல்லுங்க. சொல்றல ஜமீலா வாங்க, சீக்கிரம் வா. ஏய் தர விடு. யார் நீ? என் ஃப்ரெண்ட் அங்கிள். அப்படியா? நீங்க உள்ள போங்கம்மா. சரி சரி ஆண்டி. ஏன் பர்த்டே அதுமா வந்து இப்படி குழப்பிக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப பசியா இருக்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டியா? பிரியாணியா? போ. சாப்பிடுங்க. கீரு. Happy birthday to you. Happy birthday to Amir. Happy விடுங்க. ஒரு அடி என் அணு மேல பட்டது நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஏன் அனுவா? டேய் ஐயடா, என்னடா ஒரே குழப்பமா இருக்கு? குழப்பம் பண்றதுக்காக தானே பொண்ணையும் அனுப்பிச்சது. வந்துட்டான். ஏய், இது சரியான ஃப்ராடு குடும்பங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஏமாத்தினா, இப்ப பொண்ணை அனுப்பிச்சு உங்க பையனை மடக்கி சொத்தையே அமுக்கலான்னு பாக்குறான். ஆமா. போறான் பாரு. பாத்துட்டு ஏய், திருப்தி அவனுக்கு இப்ப எவ்வளவு நாளா நடக்குது இந்த கூத்து? இன்னைக்கு மட்டும்தான். இன்னைக்கு மட்டுமா? இப்ப இவ்வளவு நாளா பர்தா போட்டு வந்து பாத்துட்டு போனது? அவன் சுந்தரம் பிள்ளை மகன் சங்கர். அவன் ஏன்டா இந்த வீட்டுக்கு வரணும்? சங்கரா, அவன் ஆஜார் பண்ண கரெக்ட் பண்ண வந்திருக்கிறான். இதான கனெக்ஷன் பாயிண்ட். கனெக்ஷன் பாயிண்டா? ஐயா, இதுவும் டுவாக்கு ஒரு குடும்பம் தானே? உங்களை நம்பி என் பொண்ணை வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சேன். என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். டேய் என்னடா அதெல்லாம்? என் பையனாடி சொல்றா, என் பையனாடி குழப்பறாதல விடு. அடிக்காதீங்க, அவன் என்ன தப்பு பண்ணா? நீ வாடா. அவன் மேல எங்க கோபப்படுறீங்க? இத்தனைக்கும் காரணம் யாரு? அந்த சுந்தரமுள்ளையோட மகன் மருதா பையன். அவனை 4 போடு போட்டீங்கன்னா சரியா போயிடும். ஐயா, அவர் ஏங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? எவ்வளவு அமைதியாகவும் சந்தோஷமா இருந்த வீடு இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு யார் காரணம்? எல்லாம் அந்த சுந்தரமுள்ள தான். அவன் பேரை சொல்லாத, அவன் பேரை சொல்லாத. நாளைக்கு விடிட்டும் இந்த ஊர்ல ஒரு மையத்தை விடுதுடா. ரொம்ப ஈஸியா எமோஷனல் ஆகுறானுங்களே. மாமா அண்ணே வாங்குறேன். வா. அண்ணே சொல்றது கேளுங்க அண்ணே. அண்ணே இருங்க அண்ணே, வேண்டாங்க அண்ணே. என்ன நடந்துருச்சு இப்போ? வேண்டாம் அண்ணே, போகாதீங்க அண்ணே. எங்க போறீங்க? போதும் மாப்ள, போதும். தாய் இல்லாத பொண்ண தாயும் தந்தையுமா இருந்து நல்லா பாத்துப்பீங்கன்னா நான் உங்களே நம்பி விட்டுட்டு போனேன். ஆனா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஊரே சிரிக்கிற மாதிரி ஆயி போச்சு. இனிமே என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? என்னண்ணே ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அனு என்னைக்கு பிறந்தாலோ அன்னைக்கே அவன் மருமகன் முடிவு பண்ணிட்டேன். என் மருமகளை கூட்டு போற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. உள்ள போங்க, பேசாம உள்ள போங்க.
எனக்கு யாரும் எதுவும் பேச வேண்டாம். நாளை காலையில கோயில்ல நல்ல நேரமே கெட்ட நேரமோ 2 பேரும் கல்யாணம். போ. போய் படு. உனக்கு தனியா சொல்லணுமா? போய் படு போ. சங்கர் என்ன பாப்பா வீட்ல பூட்டி வச்சுட்டாரு. காலையில 5 மணிக்கு ட்ரெயின். மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சங்கர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். இப்ப என்ன பண்றது? சரிண்ணா, ஒண்ணும் பயப்படாத. நீ நிம்மதியா படுத்துங்க. நைட்டு 1 மணிக்கு உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வா. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சங்கர், கண்டிப்பா வந்துருவல? கண்டிப்பா நான் வருவேன். நீ தைரியமா இரு. ஓகே? தொட்டத்து துளசி வேலி தாண்டும் போது காற்றை போல் காதல் கட்டுப்பாடு ஏது? இத்தனை நாளாய் அத்தர் வீசும்போது மல்லிகை வாசம் மார்பில் வந்ததேது? தேவாரம் மோதி துடிக்கின்ற இதழ்கள் திருக்குறானோத துடிப்பதும் ஏனோ? நாயகம் பெயரை உச்சரிக்கும் இதயம் கீதையின் பாட்டில் கவிழ்ந்தது ஏனோ? பகவானே, பகவானே, அல்லாவே என் அல்லாவே. ஆஜரே, ஆஜரே. யாரு? என்ன இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறீங்க? பொண்ணு வீட்டுல இருக்கா? ஏன் எது கேக்குறீங்க? இல்ல காலம் கெட்டு கிடக்குது. பொண்ணு வீட்டுல தான் பாருங்க. பத்திரமா இருக்கால? பூட்டி சாவி வச்சிருக்கும்ல? ஓ, லாக்அப் பண்ணிட்டீங்களா? ஆமா. சரி, போய் படுங்க. பாய் பொண்ணு இங்க பத்திரமா இருக்கு. நம்ம பாய் எங்க போயிருப்பான்? ஐயோ, ஜெரினா! அல்லா, என் பொண்ணை காணியா, என் பொண்ணை காணியா, என்ன சொல்றீங்க? என் பொண்ணை காணுங்க, என்ன சொல்றீங்க? என் பொண்ணை காணியா. அதான் பொண்ணை காணாங்கிறாரு. அவ என்ன சொல்றீங்கடா? என்ன அர்த்தம்? அந்த தெருவில் ஒரு பாயை காணான்னு தேடிட்டு இருக்காங்க. பாய் என்னடானா தன் பொண்ணை காணான்னு தேடுறாரு. இது பாருங்க, உங்க பொண்ணு ஒன்றும் தெரியாத அப்பாவி. அவ மனசை மாத்தி அவளை கடத்திட்டு போனதே சுந்தரம்பிள்ளையோட பையன். என்னையா சொல்றீங்க? எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்குள்ள எத்தனை ரயில், எத்தனை பஸ். போகையா, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்ல தேடுங்க. போகையா, யோ, தெருங்க வீசி போறீங்க, தெருங்க போங்க. டேய், வாங்கடா. இவா என்ன நடந்தாலும் கவலை இல்ல. என் மகனையும் மருமகளையும் எங்க இருந்தாலும் கூட்டு வாங்க. வாங்க. இங்க வாங்கடா. இதோ பார், விடியறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க வீட்டுக்கு வந்து ஆகணும். அப்படி இல்ல அவனுடைய தலை நம்ம வீட்டு வாசல்ல வரணும். போங்க. இந்த பக்கம் போகாதீங்க. சபாபதி ஆளுங்க உங்களை கொண்டு வாங்க. இந்த பக்கமா போயிருங்க. நில்லுங்க. பயப்படாதீங்க. உங்களை நான் ஒண்ணும் செய்திட மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரியே நான் இந்த பாரத நாட்டு பிரஜை. அது எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்குது. ஆமாப்பா, உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்குது. அங்கெல்லாம் ஏதோ ஒரு மதத்துக்கு தான் அங்கீகாரம் உண்டு. ஆனா நம்ம பாரத நாட்டுல இருக்கிற எல்லா மதத்துக்கும் அங்கீகாரம் இருக்குது. எங்களை மாதிரி சிறுபான்மையினருக்கு சம உரிமை இருக்குது. அதுக்கெல்லாம் மேல இந்து கோயிலுக்கு சொந்தமான இந்த நிலத்துல முஸ்லீம் ஆகிய என்ன மதரசா நடத்த அனுமதிச்சிருக்காங்க. அதனால இந்த பாரத மண்ணில் பிறந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கு கைமாற நான் செய்ய வேண்டியது இந்த கலவரத்திலிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டியது. பயப்படாதீங்க. நான் இருக்கிறதுக்கு எதுக்கு பயப்படாதீங்க. என்னோட வாங்க. ஜெய்ஹிந்த். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஊரே தேனி விட்டின நாய் மாதிரி தெரு தெருவா சுத்திட்டு இருக்கு. இவன் சாவகாசமா சாவி சுத்திட்டு போறான். இன்ன இடத்துல இங்க என்ன வேலை? இவனுக்கு ஓடி போன பஸ்ல இவன் தான் உள்ள வச்சு பூட்டி போனோம்.
டேய், இந்த வாத்தியார் பாயினுடைய தொல்லை தாங்க முடியல. அந்த 4 பேர்த்தையும் அந்த மதராசக்குள்ள வச்சு இந்த ஆள் தான் பூட்டி வச்சிருக்கான். இவனை போட்டு தள்ளிட்டோம்னு வையே, எல்லாம் சரியா போயிடும். விடியறதுக்குள்ள யாருக்கும் தெரியாம இவனை போட்டு தள்ளிடுங்க. சரிங்க தலைவா, மத்ததெல்லாம் நான் முடிச்சிடுறோம். நீ அப்ப சபாவதியோட சேர்ந்து நான் நிறைய பாவம் மாமா. ஆண்டவன் எனக்கு சரியா தண்டனை கொடுத்துட்டா மாமா. மாமா ஊருக்குள்ள கூட்டு வச்சிருக்கான் மாமா. சபாவதி கூட்டு வச்சிருக்கான் மாமா. அந்த பசங்களை காப்பாத்துங்க மாமா. ஊரை காப்பாத்துங்க மாமா. மாமா